வாக்காளர்களின் இல்லங்களுக்கு சென்று பணிவிடை செய்வதில் தவறில்லை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்துள்ளார். சென்னை வால்டாக்ஸ் சாலையில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடம், விளையாட்டு திடல், மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளி ஆகியவற்றில் நடைபெற்று வரும் பணிகளை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வட சென்னையை வாடாத சென்னையாக மாற்றுவதற்கு 4181 கோடி ரூபாய் செலவில் 219 நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பணிகள் 2025ஆம் ஆண்டிற்குள் நிறைவடையும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சாலை ஓரம் மற்றும் கால்வாய் ஓரம் குடியிருக்கும் மக்களுக்கு நிரந்தர குடியிருப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் சேகர்பாபு தெரிவித்தார். அதேபோல் வாக்காளர்களின் இல்லங்களுக்கு சென்று பணிவிடை செய்வதில் தவறில்லை என்று ஜெயக்குமார் குற்றச்சாட்டுக்கு அவர் பதிலளித்துள்ளார். இந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி சென்னை தங்கசாலையிலே வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்று அறிவித்து அதற்கு சுமார் 4181 கோடி ரூபாயை பல்வேறு துறைகளிலிருந்து ஒதுக்கீடு செய்தார். அந்த 4181 கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட வேண்டிய 219 பணிகளையும் உறுதி செய்து அந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்காக பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து பல்வேறு வளர்ச்சி பணிகளை நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்து அந்த வளர்ச்சி பணிகளை 2025ஆம் ஆண்டுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வரின் உத்தரவின் பேரில் ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த பணிகளை மேற்பார்வையிட்டிருக்கின்றோம். அடித்தட்டு மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களை உயரத்திற்கு கொண்டு வர செய்ய வேண்டும் என்று தொடங்கப்பட்ட இயக்கம். எங்களை போன்றவர்களை விளிம்பு நிலையில் இருக்கின்ற அந்த மக்கள் வாக்காளர்கள் அவர்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அவருடைய இல்லத்திற்கே சென்று பணிபுரிகின்ற ஒரு இயக்கம்தான். ஆகவே வாக்காளரிடம் சென்று அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக அவர்களுக்கு தேவையானவற்றை பணிவிடை செய்வதற்கு ஒன்றும் தவறில்லை என்று அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன். அவர் பெரிய மெட்டாமிராசு, பெரிய பணக்காரர், அவர் அது போன்ற வேலைகளுக்கு வரமாட்டார். நாங்கள் அந்த வேலைகளுக்கும் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம்.